1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுங்க. என்னுடைய நமது இந்த பிபிஎஸ் 2024 தலைப்பின் வசனம் இது. அதாவது எந்த ஒரு காரியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதை முதலாவது ஆராய்ந்து பார்த்து அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய மனுஷிய அறிவினால அதை ஆராய முடியுங்களா? முடியவே முடியாதுங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன் தேற்றுவாளரை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கணும். அவர் வந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சரிங்களா? அடுத்தது நாம் பெற்றோர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து அவர்களாகவே ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன், ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னா, முதலாவது ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு அவங்க கேட்கணும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணும். அவர்களாகவே அதை சோதித்து பார்த்து ஆராய்ந்து அதை கடவுளுடைய சித்தத்தை அதை எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து கொடுக்கும்படியாக நம்ம குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த பிபிஎஸ் நாட்களில் நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதை தொடர்ந்து அவர்களுக்கு நடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கும் இருக்கின்றது. முதலாவது, அதாவது அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா 16வது வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்ம மெயினா மறந்து போகிறதே என்ன தெரியுங்களா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கன்னு சொன்ன வசனத்தை தான் நம்ம கம்யூனிட்டியே எப்படா முடிப்பாங்க அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கு மட்டும்தான் இந்த துன்பம், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. மற்றவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இயேசு கிறிஸ்து. அதனால் நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாருங்க, நமக்காக அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் நம்ம வந்து ஆண்டவனை வந்து நம்ம ஒரு நாளும் சோகமா இருக்கணும்னு அழைக்கவே கிடையாது. ஐயோ எனக்கு அது இருக்கே இது இருக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உண்மையே இருக்கு. சபையில யாரா வந்தா கூட, அதாவது பர்னபாக்கு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்துல ஆதி திருச்சபையில ஒரு பேர் இருந்தது. அது என்ன பேருன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? பர்னபா என்றால் என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன். ஆறுதலின் மகன். சபையில இன்றைக்கு நம்ம பேர் என்னங்க இருக்கு? யாராவது நம்ம கிட்ட வந்தாங்க, ஐயோ இந்த அண்ணாச்சியா இப்படி போய் அப்படி போயிடலாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்களா? இல்லைங்க. நம்ம கிட்ட வந்தாங்கன்னா, சபைக்கிட்ட வராங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா சிரிச்சு ஹாய் ஹலோ அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்மைலோட பார்த்து அவங்க கிட்ட கை குலுக்கி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போங்க. நம்ம சபை வந்து இது ஆண்டவருடைய குடும்பம். அதனால் நீங்க இனி துக்கமுகமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? நம்ம இனி எல்லாரும் ஆறுதலின் மகன் அப்படிங்கிற பேரோட தான் நம்ம இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, ஜெபம் என்ன, போறோம் கண்ணை மூடிட்டு முழங்கால் படிட்டு ஜெபித்து விட்டு அதோட சரி முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து நம்மளுடைய வேலையை பார்க்க போறோம். ஆனா நம்ம இப்போ ஒருத்தருக்கு நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, கால் பேசிட்டே இருக்கீங்க, பேசிட்டு கட் பண்ணிட்டா எப்படி நீங்க அவரோட தொடர்புல இருப்பீங்க? ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் தொலை தூரத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு எப்படி பேசிட்டே இருக்க முடியும்? அவரு கூட கால் கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் கண்ணை மூடி நம்ம ஜெபித்தாதான் ஜெபம் கிடையாதுங்க. அதாவது நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் கூட கனெக்ஷன்லயே இருந்துகிட்டே இருக்கணும். வண்டியில போறீங்களா, வண்டியில போகும்போது ஆண்டவரே சோத்திரம் சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணி போயிட்டே இருக்கு. ஏதாவது ஜெப குறிப்பு, இப்ப நம்ம ஆலயத்துக்கு புது ஆலயத்துக்கு நம்ம போகணும், அதற்கான ஜெப குறிப்பு இருக்கு. எப்பயாவது அப்படியே நடந்து போனீங்கன்னா, வாக்கிங் போனீங்கன்னா, ஆண்டவரே எங்க புது ஆலயம் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போங்க. அதுக்கு பேரு தான் இடைவிடாமல் ஜெபம் பண்றது. எப்போதும் ஒரே ரூமுக்கு உட்காந்து ஜெபம் பண்றது கிடையாது. எப்போது ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான வசனம் இருக்குங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அவர் வந்து நம்மளுடைய பரம தகப்பன். நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளை பத்தி எப்ப எது எந்த நேரத்துல கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்க வந்து திருமணத்திற்காக இருக்கலாம், குழந்தைக்காக இருக்கலாம், நீங்க ஒருவேளை புதுசா காலேஜ் இந்த மாதிரி சொல்லி
பல விண்ணப்பங்கள் இருக்கலாம். அதற்கு ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக முன்குறித்து வைத்து விட்டார். அதற்காக நம்ம என்ன பண்ணுவோங்க? தினமும் ஆண்டவர் கொடுத்ததற்காகவும் கொடுக்க போவதற்காகவும் நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆண்டவர் கிருபையா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியை அவித்து போடாமல் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அகைன் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றவராய் காக்கப்படுவதற்கு நம்மளால முடியாது. நம்ம ஓன் தனனால நம்மளால முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அதனால அதுக்கும் கடவுள் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். நம்மளுக்கு கடவுள் இறைவன் பாத்தீங்கன்னா, எப்போதும் நம்ம பூமியில பாத்தீங்கன்னா ஒரு இனம் இன்னொரு இனம், மனிதன் மனுஷனை தான் ஃப்ரெண்டா தெரிஞ்சுக்குவான், ஒரு ஆடு இன்னொரு ஆடை தான் ஃப்ரெண்டா தெரிஞ்சுக்குவோம். ஆனா இறைவன் மட்டும்தான் அவருடைய நிலையை விட்டு நமக்காக வந்தார். அதனால இறைவனை பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் வரும் மற்றும் நம்முடைய ஆத்மா குற்றமற்றதா இருப்பதாக. அடுத்த வசனம், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்பா நம்மளை எப்பவும் விற்ற மாட்டாருங்க. அவர் பரம தகப்பன், நம்முடைய ஒரே பேரான குமாரையே நம்மளுக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல கண்டிப்பான கடவுளாக இருந்த இறைவன் புதிய ஏற்பாட்டுல நமக்காக அவருடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்தினார். அதனால் அழைத்திருக்கிற உண்மையுள்ளவர். நீங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் இந்த 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.